மசனகுடி பார்ட் 4ல ஜீப் சஃபாரியில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ரோ இந்த சஃபாரியில பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பிளேஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேம்பு ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ரிவர் சைட் சஃபாரி. ரிவர் சைட் சஃபாரின்றது பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு டேம்ல இருந்து இன்னொரு டேம்க்கு வாட்டர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணி விடுற வாட்டர் பாத்தீங்கன்னா ரோடோட ஒரு ரைட் சைட்ல ஒரு 100 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அரௌண்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு அனிமல்ஸுக்கு தண்ணி குடிக்கிறது வேற எதுவும் ஸ்பாட் கிடையாதுங்கிறனால அனிமல்ஸுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா ரோடு கிராசிங் வரும். லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு போவோம். ஆஃப் ரோடு. எங்களை டிரைவர் 5:40க்குள்ள வந்துருங்க, அப்போதான் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னார். பட் நாங்கள் 7 o'clock மேலே தான் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அனிமல்ஸ் எதுவும் பெருசாக பார்க்க முடியல. பட் இருந்தாலும் இந்த ஆஃப் ரோடு ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த ஆஃப் ரோடோட என் பாயிண்ட்ல ஒரு அழகான விபூதிமலை முருகன் கோயில், ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஃப் ரோட்னாவே மகேந்திராவை அடிச்சுக்க முடியாதுன்னு தெரியும். அதுவும் இந்த வெஹிக்கிள் ஒரு 2 வீல் டிரைவ் டீசல் இன்ஜின். 9 பேரோட ஹில்ஸில் சின்ன ஜர்க்கு கூட இல்லாமல் ஸ்மூத்தாக ஏறிச்சுங்க. ஓல்ட் இஸ் கோல்னு சும்மாவா சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வண்டியை எப்படியாச்சும் ஓட்டி ஆகணும் டிரைவர்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டேங்க. இந்த சஃபாரியோட டீட்டெயில்ஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க.